வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தலை பத்தி பேசலாம் வாங்க. இது வெறும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் மட்டும் இல்ல. இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்க போற ஒரு முக்கியமான தேர்தல். ஆமாங்க, நம்ம வீட்டு சமையலறையில இருந்து தான் இந்த தேர்தலோட முடிவே தீர்மானப்பட போகுது. அது எப்படின்னா நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நாம செல்வன்னு ஒருத்தரை கற்பனை செஞ்சுக்கலாம். அவங்க குடும்பத்தோட மாச பட்ஜெட் அவங்க வீட்டு சமையலறை டேபிள்ல தான் முடிவு செய்யப்படுது. அந்த பட்ஜெட்டை எந்த கட்சியோட வாக்குறுதி மாத்த போகுதுங்கிறது தான் இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வி. ஏப்ரல் 6ஆம் தேதி சாயங்காலம் 3 மணி வேட்புமனு தாக்கல் முடிகிற அந்த நொடியோட தமிழ்நாட்டு அரசியல்ல அசல் ஆட்டமே ஆரம்பிச்சிருச்சு. யார் யார் போட்டியில இருக்காங்கன்னு இப்ப தெளிவாயிடுச்சு. இனிமே நடக்க போறதுதான் உண்மையான யுத்தம். இந்த நம்பரை பாருங்க, 3430. இது தமிழ்நாட்டுல இருக்கிற வெறும் 234 தொகுதிகளுக்கு வந்த மொத்த வேட்புமனுக்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சீட்டுக்கும் எவ்ளோ கடுமையான போட்டி இருக்குன்னு. இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல, இது ஒரு மகா யுத்தம். சரி, இப்ப இந்த தேர்தலோட இதயத்துக்கே வருவோம். அதாவது 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் நடுவுல நடக்கிற நலத்திட்ட வாக்குறுதி போட்டி. திமுகவோட மிகப்பெரிய பலம் இப்போ நடைமுறையில இருக்கிற இந்த திட்டம்தான். மாசம்தோறும் பெண்களுக்கு கிடைக்கிற இந்த ₹1000. இது பல குடும்பங்களுக்கு கரண்ட் பில் கட்டவோ, கேஸ் சிலிண்டர் வாங்கவோ, இல்ல பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரவோ பெரிய உதவியா இருக்கு. இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் திமுக ஏற்கனவே கொடுத்துட்டு வர்ற ₹1000, இன்னொரு பக்கம் அதிமுகவோட 297 அம்ச அறிக்கை, மாசம் ₹2000 பென்ஷன், பெண்களுக்கு இலவச ஃப்ரிட்ஜுன்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. ஒருத்தர் கொடுக்கறத விட நான் அதிகமா தரேன்னு சொல்ற இந்த போட்டி தான் இப்போ களத்தையே சூடாக்கிட்டு இருக்கு. அப்போ செல்வி மாதிரி இருக்கிற வாக்காளர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. இப்போ கையில கிடைக்கிற உறுதியான பணத்தை நம்புறதா, இல்ல இதை விட அதிகமா தரேன்னு சொல்ற வாக்குறுதியை நம்புறதா? இதுதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற பொருளாதார ஏலம். சரி, இந்த 2 கட்சிகள் மட்டுமில்ல, இந்த தேர்தல்ல ஒரு புது சக்தி, ஒரு கேம் சேஞ்சர் உள்ள வந்திருக்காரு. அதுதான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம். தவகவுக்கு எந்தளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். ஒரு பெரிய பேரணி நடத்தினதுக்காக 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கூட்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம், கூட்டம் கூடுறது மட்டும் போதுமா? பேரணிகளுக்கு அனுமதி கிடைக்காம ரத்து செய்யறது, வழக்குகள் பதியறது, இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஒரு ஃபேன்ஸ் கூட்டத்தை கட்சி அமைப்பா மாத்துறதுல நிறைய சவால்கள் இருக்கு. இந்த அமைப்பு பலம்தான் தேர்தல்ல ஜெயிக்க ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப மத்த பிளேயர்ஸோட கேம் பிளான் என்னன்னு வேகமா பாத்துரலாம். பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமானது. மாநில தலைவர் அண்ணாமலைய எங்கேயும் போட்டியிட வைக்காம தமிழ்நாடு முழுக்க ஒரு ஸ்டார் கேம்பெயினரா வலம் வர வைக்கிறாங்க. அவங்க குறிக்கோள் சில குறிப்பிட்ட தொகுதிகள்ல கவனம் செலுத்தி ஜெயிக்கிறது, கூடவே தங்களோட வாக்கு வங்கியும் அதிகப்படுத்துறது. இது ஒரு லாங் டேர்ம் பிளான். இப்போ இன்னொரு முக்கியமான திருப்பம். கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் இந்த முறை போட்டியிலே இல்ல. அப்போ அவங்களோட அந்த 2.62% ஓட்டு யாருக்கு போகும்? இந்த நம்பர் சின்னதா தெரிஞ்சாலும் சென்னை மாதிரி நகரங்கள்ல தேர்தல் முடிவுகளையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இது ஒரு டபுள் எட்ஜ்ட் வால் மாதிரி. ஒரு பக்கம் இந்த ஓட்டுகள் திமுகவுக்கு சாதகமா அமையலாம், இன்னொரு பக்கம் மாற்று அரசியல்னு பேசிக்கிட்டு இருந்த மணிமை இல்லாததால அந்த இடம் இப்ப முழுசா தவகாவுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? அது தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி 2021 தேர்தலுக்கு போகணும். மேலோட்டமா 2021 ரிசல்ட்ட பார்த்தா திமுக கூட்டணி ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்ச மாதிரி தான் தெரியும். ஆனா இங்கதான் அசல் கதையே இருக்கு. கொஞ்சம் ஆழமா பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வெற்றி தோல்விய நிர்ணயம் செஞ்சது வெறும் 10,000 ஓட்டுகளுக்கும் குறைவான வாக்கு வித்தியாசம்தான். அதாவது போட்டி நாம நினைச்சதை விட ரொம்பவே டஃப்பா இருந்திருக்கு. இந்த ஸ்பாய்லர் எஃபெக்ட புரிஞ்சுக்க இந்த டேபிள் நமக்கு ரொம்ப உதவும். முதல்ல பாருங்க, கட்சியே வெறும் 1000 ஓட்ல ஜெயிக்கிறாங்க. இப்போ தாவேக உள்ள வராங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, கட்சி ஏ கிட்ட இருந்து ஒரு 3000 ஓட்ட பிரிக்கிறாங்க. என்னாகுது? கட்சி பி ஜெயிச்சிடுது. இதுதான் தாவேக மாதிரி ஒரு புது கட்சி ஒரு க்ளோஸ் ஃபைட்ல செய்யக்கூடிய மேஜிக். இந்த எல்லா கணக்குகளையும் அரசியலையும் விட்டுட்டு மறுபடியும் செல்வி வீட்டுக்கு வருவோம். இவ்ளோ விஷயங்களுக்கு நடுவுல அவங்களோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்? அவங்க முன்னாடி இப்ப 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 1 ஏற்கனவே உதவி செஞ்சிட்டு இருக்கிற ஆளுங்கட்சிய நம்புறது, 2 அதைவிட அதிகமா தரேன்னு சொல்ற எதிர்க்கட்சிய நம்புறது, 3 இந்த 2 சிஸ்டமுமே வேண்டான்னு சொல்லி ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்குறது.
இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த தேர்தலோட நிஜமான யுத்தம் அது பெரிய பெரிய மேடைகள்ல நடக்காது. அது ஒவ்வொரு ஓட்டையும் எண்ணும் போதும் சில 1000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் முடிவு செய்யப்படும். அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, கடைசியில யாருடைய கணக்கு கரெக்டா வரப்போகுது? அந்த பதிலிதான் தமிழ்நாட்டோட அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகுது.